நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 67. பெருங்கொடை 6. புலரியில் சுப்ரியை ஒரு கனவு கண்டாள். மிகச்சிறிய படிகள், அவை சதுர வடிவான கிணறு ஒன்றுக்குள் மடிந்து மடிந்து இறங்கி செல்ல, மங்கலான ஒளியில் அப்படிகளின் மேற்பரப்பை மட்டுமே நோக்கியபடி அவள் கால் எடுத்து வைத்து இறங்கி சென்று கொண்டே இருந்தாள். மேலும் மேலும் என படிகள் இருளிலிருந்து எழுந்து வந்து கொண்டிருந்தன. ஏடு பொருளும் முடிவற்ற நூல் என. தலைக்கு மேல் மெல்லிய ஒளியுடன் தெரிந்த சதுர திறப்பு சிறிதாகியபடியே சென்றது. இருமுறை கால் தடுமாறி சுவரை பற்றி கொண்டு உடல் நடுங்கி நின்ற போதுதான் காலடிக்கு கீழ் எத்தனை ஆழம் என்று தெரிந்தது. அங்கிருந்து குளிர் காற்றில் மட்கும் தோலும் மயிரும் எழுப்பும் கெடுமணம் வந்து கொண்டிருந்தது. திரும்பி மேலே சென்று விடலாமா என்று தயங்கி, ஆனால் தவிர்க்க இயலாத ஓர் அழைப்பிற்கு உளம் கொடுத்தவள் போல அவள் சென்று கொண்டிருந்தாள். பலமுறை நின்று மூச்சு கொண்டு மேலும் சென்று அண்ணாந்து பார்த்தபோது அச்சதுரம் ஒரு மிகச் சிறிய வட்டம் போல கரிய வானில் அசைவற்று நின்றிருந்தது. இருளுக்கு பழகிய விழிகளுக்கு பிரிதொரு இருள் வடிவென படிகள் புலப்பட்டன. ஆழத்தில் மூச்சொலியும் முனகலோசையும் கேட்டன. அவள் நன்கறிந்திருந்த ஒரு குரல் அரசி என்றது. மேலும் பல படிகள் இறங்கி கீழே நோக்கிய போது முடிவில்லாது சென்று கொண்டிருந்த படிகளை பார்த்தாள். இதை யார் கட்டினார்கள்? எதன் பொருட்டு? இது கனவிலன்றி பிரிதெங்கும் இருக்க இயலாது. இது கனவுதான். ஆனால் இங்கு பல முறை வந்திருக்கிறேன். இப்படிகளை கால்கள் நன்கு அறிந்திருக்கின்றன. இது எந்த இடம்? கலிங்கமா, அங்கமா? இல்லை, நான் அறிந்த என் நிலமும் அல்ல. மீண்டும் கீழிறங்க தொடங்குகையில் நெடுந்தொலைவு வந்துவிட்டோம். இத்தனை படிகளையும் திரும்பி மேலேறி செல்வது இயல்வதே அல்ல. எப்போதைக்கும் என இதற்குள் சிக்கிக் கொண்டு விட்டோம் என்று ஆழம் பதறி கொண்டிருந்தது. கீழே மீண்டும் ஒரு முறை அக்குரல் அரசி என்றது. மறுமுறை மிக தெளிவாக குரல் கேட்கவும் அவள் விழித்து கொண்டு யார் என்றாள். எழுந்தமர்ந்த அறையை நோக்கினாள். அகல் சுடற்கரி கொண்டு ஏறிய சுவர்கள் செந்நிறமாக அசைந்தன. சபரி அவள் அருகே வணங்கி நின்றிருந்தாள். அரசி, புலரியிலேயே தாங்கள் சித்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்றாள். ஆம் என்ற பின் எழுந்தமர்ந்து குழல் சுருட்டி கட்டி ஒரு கனவு என்றாள். சபரி புன்னகைத்து நற்கனவு என்று எண்ணுகின்றேன் என்றாள். நெடுநாட்கள் நீங்கள் எண்ணிய அனைத்தும் நேற்று ஈடேறின. இரவில் நான் எண்ணி பார்க்கையில் இவை நிகழுமென்றே கருதி இருக்கவில்லை என்று உணர்ந்தேன். கோட்டை மீது தங்கள் பொருட்டு கலிங்க கொடி ஏறியது. முகப்பு வாயிலில் 7 அரசியர் தங்களை வரவேற்று அழைத்து சென்றனர். அஸ்தினபுரியின் குடிகள் அரச பெருஞ்சாலையின் இருபுறமும் கூடி நின்று தங்களை வாழ்த்தி அரிமலர் தூவினர். மங்கள இசையும் குரவையொலியும் பெருகிச் சூழ அரண்மனை முற்றத்தை வந்தடைந்தீர்கள். சுப்ரியை அவளுக்கு விழி கொடுக்காமல் தன் மேலாடையை எடுத்து கொண்டாள். சபரி மேலும் ஊக்கம் கொண்டு அரண்மனை முற்றத்தில் அஸ்தினபுரியை ஆளும் மாமன்னர் துரியோதனரின் பட்டத்தரசி பானுமதியே தங்களை வரவேற்க நின்றிருந்தார். உடன் இளைய அரசி சுதர்சனையும் வந்திருந்தார். இளைய அரசி பட்டத்தரசியுடன் இணைந்து நிற்பது அரிதினும் அரிது என்று இங்கே சொல்லிக் கொள்கிறார்கள். நேற்றெல்லாம் சேடியர் அதைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றாள். சுப்ரியை அதை செவி கொள்ளாதவள் போல நீராட வேண்டுமல்லவா என்றாள். சபரி ஏமாற்றத்துடன் ஆம் என்றாள். நேற்று மிகவும் களைத்து விட்டேன் என்று சுப்ரியை சொன்னாள். ஆம் அரசி, நானும் களைத்திருந்தேன். கோட்டை முகப்பிலிருந்து அரண்மனைக்கு வந்து சேர்வதற்கே 3 நாழிகையாகிவிட்டது. அனைத்து தெரு சந்திகளிலும் தேர் நின்று குடிகளின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது என்று சபரி சொன்னாள். திரும்பி பார்க்காமல் சுப்ரியை நடக்க அவளை தொடர்ந்தபடி சென்று சபரி, இன்று புலரியில் சம்பாபுரியிலிருந்து பறவை செய்தி ஒன்று வந்தது. இவ்வேளையில் அது பொருத்தமானதா என்று தெரியவில்லை என்றாள். அதையும் சுப்ரியை செவி கொள்ளவில்லை என்று தோன்றவே சிற்றடி எடுத்து வைத்து அவளுக்கு இணையாக நடந்தபடி தங்கள் முதுசேடி சரபை நேற்று அந்தியில் உயிர் துறந்தாள் என்றாள். சுப்ரியை திரும்பி பார்த்து நோயுற்றிருந்தாள் அல்லவா என்றாள். அச்செய்தியும் அவளை சென்று தைக்கவில்லை என்று சபரிக்கு தோன்றியது. ஆம் அரசி, கலிங்கத்திலிருந்து தங்கள் பொருட்டு வந்து உடன் பணியாற்றியவள்.
அரசரின் சினத்திற்கு ஆளானதால் விலக்கப்பட்டாள். ஆயினும் தங்கள் ஆதரவில் சம்பாபுரியில் தனி இல்லத்திற்கு சென்ற பின்னர் அனைவராலும் மறக்கப்பட்டாள் என்றாள். சுப்ரியையின் விழிகளில் சினம் எழுவதை கண்டதும் விரைந்து, 6 மாதம் முன்பு கூட நாம் சென்று பார்த்து வந்தோம். தங்கள் கைகளை பற்றி கண்களில் ஒற்றியபடி விம்மி அழுதாள் என்றாள் சபரி. சுப்ரியை அழியல் என்றாள். சபரி தன் உள்ளே எழுந்த புன்னகையை காட்டாமல், அவைகளில் தலை நிமிர்ந்து கோல் கொண்டு நின்றிருந்த அவளுடைய உருவம் என் விழிகளில் நிற்கிறது என்றான். ஆம் என்றாள் சுப்ரியை. ஆனால் அன்று நாம் பார்த்தவள் நெய்ந்து பாதி மட்கி மண்ணில் பதிந்து கிடக்கும் வாழைத்தண்டு போல் இருந்தாள் என்றாள் சபரி. அந்த ஒவ்வொரு சொற்றொடரிலும் தான் கொடுத்த அழுத்தத்தை சுப்ரியை உணர்கிறாளா என்று ஓர விழியால் பார்த்தாள். சுப்ரியை பெருமூச்சு விட்டு, நன்று, அவள் ஆத்மா நிறைவுறுக, சம்பாபுரிக்கு என் செய்தியை அனுப்புக, தன் குலத்திற்குரிய அனைத்து முறைமைகளுடனும் அவள் உடல் எரியூட்டப்படட்டும் என்றாள். அப்போது சுப்ரியையின் விழிகளில் வந்து திகழ்ந்து உடனே மறைந்த துயர் சபரியை சற்று ஆறுதல் படுத்தியது. ஆம் அரசி, நாம் மீண்டு சென்ற உடனே அவள் சிட்டைத்தடத்திற்கு சென்று படையலிட்டு முறைச்சடங்கு செய்ய வேண்டும். அவளுக்கென ஒரு படுக்கைக்கல் தென்புலத்தில் நாட்டப்பட வேண்டும் என்றாள். சுப்ரியை புருவம் சுளித்து, திரும்பி செல்லும் போதா என்றாள். ஆம் அரசி, இங்கு வேள்வி முடிந்ததும் என்று சொல்லெடுத்த சபரி நிலையழிந்த விழிகளுடன் சுப்ரியை வேறெங்கோ பார்ப்பதைக் கண்டு நிறுத்தி கொண்டாள். சுப்ரியை, நீராட்டரே இங்கல்லவா? ஆம் அரசி, அனைத்தும் சித்தமாய் என்று நோக்கிவிட்டுத்தான் தங்களை அழைக்க வந்தேன். தாங்கள் நீராடி வருகையில் ஆடை அணிகள் அனைத்தையும் எடுத்து வைத்திருப்பேன் என்றாள் சபரி. மீண்டும் அவளை அறியாமலேயே உள்ளெழுந்த மகிழ்ச்சியுடன், இன்று அஸ்தினபுரியின் பட்டத்தரசிக்கு நிகராக நீங்கள் அவை அமரவிருக்கிறீர்கள். தாங்கள் அறிந்திருப்பீர்கள், தங்கள் உடன் பிறந்தவர் சுதர்சனையும் இங்கே அரசரின் துணைவிதான். எந்த அவையிலும் அவரை அமர்த்துவதில்லை, எவ்விழாவிலும் அவர் பங்கெடுத்ததும் இல்லை. அவ்வாறு ஒருவர் இருப்பதையே அனைவரும் மறந்துவிட்டனர். இன்று உங்களுக்காக அவர்கள் அளிக்கும் அவை முறைமை பல்லாண்டுகளாக அவருக்கு மறுக்கப்பட்டது என்றாள். சுப்ரியை ஒன்றும் சொல்லவில்லை. சபரி மீண்டும், யார் இவர் என்று இங்குள்ள மூத்த குடிகளும் பெருவணிகரும் நோக்கட்டும். கலிங்கத்து அரசி என்ற சொல் இன்னும் சில நாள் இந்நகரத்தின் நாவுகளில் நிகழட்டும். சுப்ரியை நீராட்டறையின் வாயிலை அடைந்து நின்று, விரைந்து நீராடவே எனக்கு விருப்பம் என்றாள். ஆனால் அவை அமர்வதனால் மஞ்சள் சந்தனம் இழுக்கும் எண்ணெய் உழிச்சலும் புகையாட்டும் நறுஞ்சுண்ண பூச்சும் தேவையல்லவா என்று சபரி சொன்னாள். சலிப்புடன் தலை அசைத்துவிட்டு சுப்ரியை உள்ளே சென்றாள். நீராட்டறைக்குள் அவளை காத்து நின்றிருந்த செடியர் தலை வணங்கினர். தலைமை நீராட்டு செடி, கலிங்க அரசிக்கு நல்வரவு, அரச முறைப்படி முழு நீராட்டுக்கு என்று அனைத்தையும் ஒருக்கியுள்ளோம் என்றாள். அவள் மறுமொழி சொல்லாமல் சென்று சிறிய பித்தளை பீடத்தில் அமர அவர்கள் அவள் ஆடைகளை களைந்தனர். தலைமை நீராட்டரை செடி, என் பெயர் சூஷ்மை. நான் இங்கு பட்டத்தரசிக்கும் பேரரசிக்கும் மூத்த அரசியருக்கும் மட்டுமே நீராட்டு பணி செய்வது வழக்கம். நானே வரவேண்டும் என்று பட்டத்தரசி ஆணையிட்டதனால் வந்தேன் என்றாள். அவள் ஒன்றும் சொல்லாமல் தரை நோக்கி அமர்ந்திருந்தாள். சூஷ்மை அவள் குழல் கற்றைகளை பிரித்து பின்பக்கம் விரித்திட்டாள். இரு நீராட்டு செடியர் அவள் கால்களை நீட்டி நகங்களை ஒழுங்குபடுத்த தொடங்கினர். மஞ்சள் சந்தன கலவையை சுட்டு விரலால் குழைத்தபடி சூஷ்மை, தங்கள் வருகை 2 நாட்களாகவே இங்கு உவகையுடன் பேசப்படுகிறது. அரசி, தங்களை சந்திப்பதற்கு பேரரசியும் பட்டத்தரசியும் மிகுந்த ஆவலுடன் இருந்தனர். அங்கநாட்டரசருக்கு அரசியாகி வந்த பின் இத்தனை ஆண்டுகளில் முதன் முறையாக அஸ்தினபுரிக்கு வருகிறீர்கள் அல்லவா என்றாள். சுப்ரியை தலையசைத்தாள். நேற்று தங்களை பேரரசி காந்தாரி சந்தித்ததை பற்றி அரண்மனையில் இன்று சேடியர் வியந்து பேசிக்கொண்டனர். தங்களை இடைவளைத்து அருகமர்த்தி தோளையும் கன்னங்களையும் இடையையும் தடவி நோக்கி பேரரசி மகிழ்ந்தார்கள் என்றார்கள். தன் மருகியரையும் பெயர் மைந்தர் மனைவியரையும் மட்டுமே அவ்வண்ணம் பேரரசி தோளுடன் அணைத்துக் கொள்வார் என்றாள் சூஷ்மை. சுப்ரியை, அவை அனைத்தையும் தான் மகிழும் பொருட்டு அவள் சொல்கிறாள் என்று உணர்ந்தாள். அவள் பேசுவதை தான் விரும்பவில்லை என்று எப்படி தெரியப்படுத்துவது என்று எண்ணி பின்னர் அவ்வெண்ணத்தை அகற்றினாள்.
சேடியரின் கைகள் அவள் உடலில் அலைந்து கொண்டிருந்தன. நாய் மூக்கின் முத்தங்கள் போல என தோன்றியதுமே சரபையின் முகம் நினைவில் எழுந்தது. அருகில் அவள் நிற்பதைப் போல மெல்லிய திடுக்கிடலுடன் அவள் திரும்பி பார்த்தாள். பின்னர் பெருமூச்சுடன் கண்களை மூடி பீடத்தில் சாய்ந்து அமர்ந்தாள். சரபை அவளிடம் எதையோ சொல்ல நாவெடுப்பது போல் தோன்றியது. என்ன என்று அவள் கேட்டாள். சூக்ஷ்மை, அரசி, அல்ல, உன்னிடம் அல்ல என்ற பின் மீண்டும் அவள் விழி மூடினாள். கலைக்க முடியாததாக சரபை முகமே நின்றது. என்னடி என்று அவள் மீண்டும் கேட்டாள். உதடு அசைய ஒலியின்றி மீண்டும் சரபை எதையோ சொன்னாள். என்ன சொல்கிறாய் என்று அவள் மீண்டும் கேட்டாள். அது மெல்லிய முனகல் போல் எழ காலில் நகத்தை உருக்கி கொண்டிருந்த அணிச்செடி அரசி என்றாள். ஒன்றுமில்லை என்று அவள் சொன்னாள். சூக்ஷ்மை, இங்குள்ள பெண்டிர் அனைவரும் தங்களை அணி செய்து கொள்கிறார்கள். அஸ்தினபுரியில் நிகழவிருக்கும் இப்பெரு வேள்வி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரத வருஷத்தில் நடந்ததே என்கிறார்கள் என்றாள். வேள்வி என்றால் அது வேள்வி சாலையில் நிகழும் அனற்கொடை மட்டும் அல்ல. பெரு வேள்விகளின் போது வேதாங்கங்கள், உபவேதாங்கங்கள் அனைத்துமே பயிலப்படும். சொல்லொலி, செய்யுள் அமைவு, இலக்கணம், வானியல், சடங்கியல் என வேத கூறுகளை சார்ந்த அறிஞர்களும் வருவார்கள். உடலியல், சிற்பவியல், வில்லியல், கலையியல் என்னும் 4 துணை வேதங்களையும் இங்கே முழுமையாக நிகழ்த்த வேண்டும் என்பது நெறி. துணைவேத கூறுகளில் ஒன்று கூட விடப்படலாகாது. ஒவ்வொரு துறையிலிருந்தும் முதன்மையர் அனைவரும் நாளும் என நகர் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். பேசியபடியே அவள் பூச்சு விழுக்கை கலந்து முடித்து மர உரியால் கைகளை துடைத்து கொண்டாள். சில நாட்களுக்கு முன்பு இங்கு ஒவ்வொருவரும் குருதி பெருகும் பெரும் போர் ஒன்றுக்கான உளநிலையில் இருந்தனர். இன்று அனைவருமே போரை மறந்துவிட்டனர். இந்நகரின் 100 மையங்களிலாவது இரவெல்லாம் கூத்தும் பாட்டும் ஆடலும் நிகழ்கின்றன. அனைத்து மன்றுகளிலும் புலவர் அமர்ந்து சொல் கூட்டுகிறார்கள். இல்லந்தோறும் சூதர்கள் வந்து பாட அமர்கிறார்கள். இன்று பாரத வருஷத்தின் கலை மையம் என்றும் மெய்மை நிலை என்றும் அஸ்தினபுரி மாறிவிட்டிருக்கிறது என்றாள் சூக்ஷ்மை. அவை நிகழ்வுகள் முடிந்த பிறகு தாங்கள் பல்லக்கில் ஏறி இந்நகரத்தை ஒரு சுற்றி வரலாம் அரசி. கலை என்றும் அறிவென்றும் மானுடன் அடைந்த அனைத்தையுமே ஓரிரவுக்குள் விழிகளாலும் செவிகளாலும் அறிந்து மீளலாம். பேசியபடியே இருப்பது அவள் இயல்பென்று தோன்றியது. அவள் சொற்களை செவி கொள்ளாமலும் இருக்க முடியவில்லை. உள்ளம் எதையும் குவிக்காமல் கலைந்து பறந்து கொண்டிருந்தமையால் அவள் பேச்சே அதன் எல்லைகளை அமைத்தது. சூக்ஷ்மை சந்தன விழுக்கை தன் உடலில் வைத்த போது மெல்லிய விதிர்ப்புடன் அவள் விழி தூக்கி அவளை பார்த்தாள். அப்போதுதான் அவள் இருபாலினத்தவள் என்று அவளுக்கு தெரிந்தது. அதை அவள் உணர்ந்ததை உணர்ந்த சூக்ஷ்மை புன்னகைத்தாள். எந்த ஊரை சேர்ந்தவள் நீ என்று சுப்ரியை கேட்டாள். நான் கிருஷ்ணையின் கரையில் உள்ள விஜயபுரியை சார்ந்தவள். அடுமனை கலை பயில்வதற்காக காசிக்கு சென்றேன். அணியரை கலை பயின்று அங்கிருந்து அஸ்தினபுரிக்கு வந்தேன். இங்கு வந்து ஓராண்டே ஆகிறது என்று சூக்ஷ்மை சொன்னாள். சுப்ரியை புன்னகைத்து நன்று என்று கண்களை மூடிக்கொண்டாள். சூக்ஷ்மையின் கைகள் அவள் உடலில் மெழுக்கு பூச்சுடன் வழுக்கி ஒழுகி சென்று கொண்டிருந்தன. தன்னை வண்ணம் தொட்டு ஒரு திரையில் அவள் வரைந்து கொண்டிருப்பதாக சுப்ரியை உணர்ந்தாள். சூக்ஷ்மை, நேற்று முன்னால் அஸ்தினபுரியின் தெருக்களினூடாக சென்று கொண்டிருந்தேன். இங்குள்ள அத்தனை சொல் மன்றுகளிலும் கலையரங்குகளிலும் சென்று நோக்கிவிட வேண்டும் என்று என் உள்ளம் எழுகிறது. நான் அறியாத ஒன்று வேறெங்கோ நிகழ்ந்து கொண்டு இருப்பது போல. இது இன்று பாரத வருஷத்தின் உள்ளம் என்றாகிவிட்டது. இப்பெரும் பரப்புக்குள் கடலென உளம் விரிந்த வியாசனே சிறு துளி என்று ஆவான் என்று அறிந்திருந்தாலும் என்னால் பதைத்து அலையாமல் இருக்க இயலவில்லை. எத்தனை கவி அரங்குகள், எத்தனை பெரும் காவியங்கள், சிறிய கவிதைகள், சொல் மடக்குகள் செவிப்படாமல் எங்கும் நின்றிருக்க முடியாது. தெருமுனைகளில் எல்லாம் கொந்தளித்து நுரை பெருகி ஓடும் சூதர் பாடல்கள். ஆனால் யானையின் விழி என குன்றாது ததும்பாது நிற்கும் சிறு சுனைகள் என ஒளி கொண்ட குறுங்கவிதைகள் தான் என் உள்ளத்தை பித்தேற வைக்கின்றன. அவை என்னுள் எழுந்து பேருரு கொள்கின்றன. கவிதைகளை கேட்கையில் மொழியிலன்றி பிறிதெங்கிலும் மானுடன் வெளிப்பட இயலாதென்று தோன்றுகிறது. அப்பால் சென்று ஒரு நடனத்தை பார்க்கையில் ஒன்று சொல்லி பிரிதொன்றை உய்த்துணர வைக்கும் மொழிதான் எத்தனை எளியது.
நின்று நடித்து நுடங்கி அவை நிறையும் உடலுக்கு அப்பால் தெய்வங்கள் பேச மொழி ஏதுள்ளது என்று தோன்றுகிறது. ஒற்றை கம்பியில் உலவும் வில்லெழுப்பும் இசையை கேட்கையில் இப்புவியை இசையால் அல்லவா பிரம்மம் நிறைத்துள்ளது என உள்ளம் விம்முகிறது. பிற அனைத்தும் மேரலும் தெரிப்புகளுமாக தொடர்புறுத்துகையில் ஒன்றுதலும் இசைதலுமாக பொருள் கொண்டு நின்றிருப்பது இசை மட்டும் அல்லவா என்று எண்ணம் மயங்குகிறது என்றாள் சூக்ஷ்மை. ஒவ்வொரு கலையும் பேருரு கொண்டு நானே பிரம்மம் என்கிறது. ஒன்று முழுமை என்றால் பிற அனைத்தும் இன்மை என்றே பொருள் அல்ல. ஒவ்வொன்றிலும் முழுமை என ஒன்று நிறையும் என்றால் அது என்ன என சூக்ஷ்மை தொடர்ந்தாள். அரசி, நகருக்குள் விழிப்புற்ற உள்ளத்துடன் உலவுபவர் எவராயினும் பித்தெழாமல் மீள இயலாது. பித்து நிலையே பெருநிலை. நிகர்நிலை என்பது என்ன? ஏதோ ஒன்றை கொண்டு நாம் நம்மை நிலை கொள்ளச் செய்கிறோம் என்பதுதானே. அது இந்த அன்றாடத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்வது அல்லவா? நாளென்றும் பொழுதென்றும் பொருளென்றும் நம்மை சூழ்ந்திருக்கும் இவற்றுடன் நம்முள் இடும் முடிவிலேயே கட்டி போடுவதல்லவா அது. கிழித்து வீசி எழுந்தால், மீறி மீறி சென்றால் நம்முள் நிறையும் பெருவெளியே பித்து. ஒன்றுக்கு உளமளிக்காமல் அனைத்துக்கும் நம்மை விரிப்பது அது. இடைவெளியின்றி பேசியபடியே சென்றாள் சூக்ஷ்மை. அவள் உள்ளம் முழுக்க சொற்கள் என சுப்ரியை நினைத்தாள். அவள் விரல்கள் மெல்லிய விசிறல்களாக வளைந்து வளைந்து அசைந்து சந்தன மஞ்சள் மெழுக்கை புரட்டின. அவள் உதவியாளர்கள் சுப்ரியையின் குழலை சிறு பிரிகளாக பிரித்து நறுமண எண்ணெய் பூசி சுழற்றி கட்டினர். எழுந்து நின்று ஆடியில் தன்னை பார்த்தபோது ஒரு வெண்கலச் சிலை என மாறி இருப்பதை சுப்ரியை கண்டாள். அவள் பின் எழுச்சியில் மெழுக்கு பூசியபடி, ஆடி நோக்கி நில்லுங்கள் அரசி. உடலை நோக்குவது பெண்டிற்கு நன்று. உடல் வழியாகவே அவள் வெளிப்பட முடியும். என் நிலையிலும் பெண் உடல் அழகானதே. அகவைக்கு ஒரு அழகு கொள்கிறது அது என்றாள் சூக்ஷ்மை. சுப்ரியை, இந்நகருக்குள் எவ்வளவு தொலைவு செல்ல முடியும் என்று கேட்டாள். அவ்வினாவிலிருந்த விந்தை தன்மையில் இரு அணிச்சேடியரும் விழி தூக்கினர். ஆனால் அதன் அனைத்து உட்பொருட்களையும் உடனடியாக புரிந்து கொண்ட சூக்ஷ்மை எழுந்து முகம் மலர்ந்து, வைரத்திற்குள் ஒளி எத்தனை தொலைவு செல்ல இயலும் அரசி என்றாள். முகம் மலர்ந்த அவளை நோக்கி, ஆம் மெய் என்றாள் சுப்ரியை. வேதம் என்றெழுந்தது உண்மையில் ஒற்றை சொல் மட்டுமே. அச்சொல்லுக்கும் முதல் முழுமை என நின்றிருக்கும் மெய்மைக்குமான அணுவிடைவெளியை பல்லாயிரத்தில் ஒன்றென ஆக்கிய சிற்றிடைவெளியை நிரப்பவே மேலும் மேலும் என வேதங்களை கண்டடைந்தனர் மானுடர். குலத்திற்கொரு வேதம், நிலத்திற்கு 100 வேதங்கள். வேதம் பெய்து பெய்து அவ்வெளியை நிரப்பிக்கொண்டே இருக்கின்றனர். அரசி, 4 வேதங்களும் சென்றடையாத இடைவெளியை துணை வேதங்கள் வேத கூறுகள் கொண்டு நிரப்பினர். ஒருபோதும் நிரம்பாதது அது. எண்ணிய அக்கணமே மானுடரை கொந்தளித்து எழச் செய்வது. ஒரு கணமும் ஓயாது விசை கொள்ள வைக்கிறது என்றாள் சூக்ஷ்மை. கனவில் பேசுபவள் போல அவள் சொற்கள் எழுந்தன. அவளை சுப்ரியை ஆடியில் நோக்கி கொண்டிருந்தாள். தன் உடலும் அவள் உடலும் இணைந்து ஓருடலாக தெரிவதாக உணர்ந்தாள். நான் உன்னுடன் வருகிறேன் என்று சுப்ரியை சொன்னாள். என்னுடனா? எனது வழிகள் வேறு. இவ்வரண்மனையில் எங்களை போன்றோர் பலர் உள்ளனர். நாங்கள் ஆண்களின் நெறிகளை பேண வேண்டியதில்லை. பெண்டிர் அல்ல என்று எக்கணமும் கூறிவிடவும் முடியும். எனவே எங்களுக்கு வாயில் திறவாத எவ்விடமும் இங்கில்லை. சுப்ரியை அவள் கை மேல் தன் கையை வைத்து, உன்னுடனன்றி பிற எவருடனும் சென்று இந்நகரை நான் நோக்க இயலாது. இதன் வெற்று முறைமைகளுக்கு மேல் வெறும் தக்கையென மிதந்து செல்ல எனக்கு உளமில்லை என்றாள். அதற்கு அரண்மனை நெறிகள் ஒப்புவதில்லை அரசி என்றாள் சூக்ஷ்மை. நான் நெறிகளில் நின்றிருக்க விழையவில்லை என்றாள் சுப்ரியை. சூக்ஷ்மை கிளுகிழுத்து சிரித்து, கன்றுக்கு தெரியும் கண்ணீருக்கு நெறியும் என்று ஒரு சொல் உண்டு. உங்கள் சொல் அது, எங்கள் சொல் அல்ல என்றான். பின்னர், இந்நகரை நீங்கள் பார்த்தாக வேண்டும் என்று ஏன் தோன்றுகிறது என்று நான் வியந்து கொண்டேன். நேற்று நீங்கள் இவ்வரண்மனையின் வாயிலில் இந்நகரின் பட்டத்தரசியால் வரவேற்கப்பட்டீர்கள். இதன் பேரரசியின் அகத்தளத்திற்கு அணிச்செடியர் தாளமேந்தி முன் செல்ல மங்கள சீர்வரிசை தொடர அழைத்து செல்லப்பட்டீர்கள். இளமகள் என அவர் மடியில் அமர்ந்தீர்கள். நான் சேடியர் குழாமிலிருந்து நோக்கி கொண்டிருந்தேன்.
ஒரு கணமும் நீங்கள் அச்சடங்குகளுக்கு உளம் கொடுக்கவில்லை. உங்கள் நோக்கு உள்நோக்கி மடிந்திருந்தது. அப்போது தோன்றியது, நீங்கள் பார்க்க விரும்பியது இந்நகரின் மக்களையோ மாளிகையையோ அன்றாடமென அவர்கள் புழங்கும் 1000 சடங்குகளையோ அல்ல என்று என்றாள். இந்நகரில் இப்போது குடியேறி இருக்கும் பெரும் கனவை மட்டுமே நீங்கள் அறிய வேண்டும். அரசி, அனல் கொண்டு பழுத்த இரும்பு கார் இரும்பிலிருந்து ஒளியால் நெகிழ்வால் வெம்மையால் வேறுபடுகிறது. அது உருமாற விழைகிறது. ஏனெனில் கலத்தில் நீர் என அதில் அனல் நிறைந்துள்ளது. இந்நகரில் குடியேறிய அனலை வந்து நோக்குக. ஹஸ்தினபுரி நோக்கி விண்ணிலிருந்து அனைத்து தெய்வங்களும் இறங்கி வருகின்றன என்கிறார்கள் சூதர்கள். ஒவ்வொரு கலைக்கும் அதற்குரிய தெய்வங்கள் உண்டு. ஒவ்வொரு சொல்லுக்கும் தனியாக தேவர்கள் உண்டு. ஒருவர் மிச்சமின்றி இங்கு கூடிவிடுவார்கள். அவள் விழிகளை சந்தித்து, தெய்வங்கள் எனும் போது மண்ணுக்கு அடியில் இருண்ட பேராழங்களிலிருந்து எழும் தெய்வங்களையும் தான் சொல்கிறேன். தெய்வங்களில் இருளென ஒளியென வேறுபாடு இல்லை. முடிவின்மையே அவற்றின் இயல்பு. அங்கு இரண்டின்மையே உள்ளது என்றாள். சுப்ரியை பெருமூச்சு விட்டாள். மர உரியால் கைகளை துடைத்து கொண்டு, மெழுக்கு முடிந்துவிட்டது அரசி என்றாள். அவள் கை விரல்கள் விலகியதும் தான் அவை தன்னுடன் பேசி கொண்டிருந்ததாக உளமுணர்ந்தாள். அந்த விரல்களை மட்டும் தனியாக நோக்கினால் அவை ஒரு நடனமென தோன்றக்கூடும். பொருள் கொண்ட அடவுகளாக. அணிச்சேடி, அரசி, வெந்நீர் தொட்டி ஒருங்கிவிட்டது என்றாள். வருக என்று சூக்ஷ்மை அவள் கையை பற்றி அழைத்து சென்றாள். இளவெந்நீர் நிரம்பிய தொட்டிக்குள் மெல்ல இறங்கி அவள் அமர்ந்தாள். அவள் உடலை நறுமண நீரால் அணிச்சேடியர் கழுவத் தொடங்கினர். அவள் குழலுக்குள் கைவிரல்களை செலுத்தி வருடி நீட்டியபடி சூக்ஷ்மை சொன்னாள். அறிவதனைத்தும் தன்னை அறிதலே என்று ஒரு சொல்லுண்டு, அறிந்திருப்பீர்கள். ஆம் என்று சுப்ரியை தலையசைத்தாள். அறிவின்மை என்பது தன்னை அறியாதிருத்தலே. அவள் குழலை சுருட்டி அதன் மீது மெழுகு நீக்கும் இலைக்குழம்பை பூசியபடி, தன்னை அறியத் தொடங்கும் முதற்கணம் தான் என்னும் ஆணவம் அழியத் தொடங்குகிறது. தான் என்று இறுக்கி எழுப்பி நிறுத்தி இருப்பது பொய்யே என்றும், அவை ஒன்று பிரிதை குறிக்கும் வீண் சொற்களின் வெறும் குவையே என்றும் உணர்வதிலிருந்தே அனைத்தும் தொடங்குகிறது. ஒவ்வொன்றையும் தொட்டு திறந்து செல்லும் ஒரு பயணம். அரசி, தங்கள் ஆணவம் அழிந்திருப்பதையே நான் கண்டேன். அது எப்போது தொடங்கியது? சுப்ரியை விழி மூடி அமர்ந்திருந்தாள். பின்பு எவற்றுக்கும் திரும்பி செல்ல போவதில்லை என்று தோன்றிய போது சூக்ஷ்மை புன்னகைத்து நன்று என்றாள். நீர் ஓசையிட்டது. உங்கள் உடன் பிறந்தவரை சந்தித்தீர்களா? அரசி, முறைமை சொல் உரைத்தேன், சொல்லாடவில்லை என்றாள் சுப்ரியை. சந்தியுங்கள். ஒருவேளை அதன் பொருட்டே நீங்கள் இங்கு வந்தீர்கள் போலும் என்றாள் சூக்ஷ்மை. குருதிச்சாரல் 67வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.